நேற்றுக்கு வீடியோவில் annulment ஆஃப் மேரேஜஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த annulment ஆஃப் மேரேஜஸில் எந்த மாதிரி ஒரு திருமணங்கள் செல்லாது அப்படின்னு null and void மேரேஜஸ் voidable மேரேஜஸ்னால் என்ன மாதிரி திருமணங்கள்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லும், சட்டம் பார்க்குறதுன்னு சொல்லி நேற்றுக்கு பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி ஒரு திருமண உறவுலேருந்து இந்த மாதிரி ஒரு வாய்ட் மேரேஜ் இல்லைன்னா ஒரு வாய்டபிள் மேரேஜ், இந்த மாதிரி ஒரு திருமண உறவுலேருந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறதுனா அந்த குழந்தையோட நிலை என்ன? அந்த குழந்தை லெஜிட்டிமேட் சைல்டாக சட்டம் ஏற்றுக்குமா இல்லைன்னா இல்லெஜிட்டிமேட் சைல்டா? அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ன இருக்குது? ஏன்னா அந்த திருமணம் என்னமோ செல்லாதுன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லிடுது. அப்படி இருக்கச்சே அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிட்டேருந்து முறையாக கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஒரு முறையான திருமண உறவுலேருந்து பிறக்கிற குழந்தை ஒரு லெஜிட்டிமேட் சைல்டு, அதாவது முறையான திருமண உறவுனாக்கா ஒரு வேலிட் மேரேஜ்லேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அந்த குழந்தை ஒரு லெஜிட்டிமேட் சைல்டாக சட்டம் ஏற்றுக்கிறது. சட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ புதுசாக வந்திருக்கிற கிரிமினல் சாட்சிய சட்டத்தில் பாரதிய சாட்சிய அதிநியம் அதில் என்ன சொல்கிறதுனா, ஒரு லெஜிட்டிமேட் சைல்டுனாக்கா ஒரு திருமண ஒரு வேலிட் மேரேஜ்லேருந்து பிறக்கிற குழந்தை ஒரு லெஜிட்டிமேட் சைல்டு. அப்படி இல்லைன்னா ஒரு டைவர்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 280 நாட்களுக்குள்ளே அந்த ஒய்ஃபுக்கு பிறக்கிற குழந்தை லெஜிட்டிமேட் சைல்டு. இந்த திருமணத்துலேருந்து பிறந்த ஒரு லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றுக்கிறது. அதாவது வேலிடாக மேரேஜ் ஆன 2 பேருக்கு பிறக்கிற குழந்தை லெஜிட்டிமேட் சைல்டு. அப்படி ஒரு வேளை டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிறந்ததா, டைவர்ஸ் ஆகிட்டு 280 நாட்களுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்தது, டைவர்ஸ் டிகிரி டேட்லேருந்து 280 நாட்களுக்குள்ளே பிறக்கிற குழந்தை ஒரு லெஜிட்டிமேட் சைல்டாக சட்டம் ஏற்றுக்கிறது. இது சட்டத்தோட ப்ரிசம்ஷன். அதாவது இப்படி பிறக்கிற குழந்தை இந்த திருமண பந்தத்துலேருந்து தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசம்ஷன். இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் நிறைய வழி இருக்குது, இதை தனியாக பார்ப்போம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் லெஜிட்டிமேட்னா ஒரு திருமண உறவுலேருந்து பிறக்கிற குழந்தைன்னு சொல்லி சட்டம் ஏற்றுக்கிறது. இப்போது அந்த திருமணமே செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த லெஜிட்டிமசி ஸ்டேட்டஸ் உண்டா, அந்த குழந்தையோட எக்ஸாக்ட் லீகல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது 2 விதமான திருமணங்கள் செல்லாதுன்னு சொல்லி நம்ம நேத்திக்கு பார்த்தோம். ஒன்று வாய்ட் மேரேஜஸ், அதாவது ஆரம்பத்துலேருந்தே செல்லாது. இன்னொன்று வாய்டபிள் மேரேஜஸ், அதாவது செல்லத்தகாததுன்னு சொல்லி கோர்ட்டு மூலமாக உத்தரவு வாங்கக்கூடிய திருமணங்கள். சரி, இப்போ வாய்டபிள் மேரேஜஸ்ன்றதுல ஒரு சில கிரவுண்ட்ஸில் வாய்டபிள் மேரேஜ்னு சொல்லி ஒரு திருமணத்தை செல்லாதுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் வாய்ட் மேரேஜஸ்னு சொல்லலாம். வாய்ட் மேரேஜஸ்னால் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எய்தர் ஹேஸ் அ ஸ்பௌஸ் லிவிங், ஏற்கனவே திருமணம் ஆன இல்லை ஒரு தம்பதியர் உயிரோடு இருக்கிற ஒருத்தங்களுக்கு 2வது திருமணம் ஆறுதுன்னா அந்த 2வது திருமணம் செல்லாது. ஒருத்தருக்கு 2வது திருமணத்தை ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ரெக்கக்னைஸ் பண்ணாதுன்றதை பார்த்தோம். 2வது டிகிரிஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது 2 பேருக்கும் நடுவில் ஒரு ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அந்த பட்டியலில் இருக்கிற லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அந்த திருமணம் செல்லாது, அந்த மேரேஜ் செல்லாதுன்றது வாய்டுன்றதை பார்த்தோம். 3வது சபிண்டா ரிலேஷன்ஷிப்ன்றதை பார்த்தோம். 2 பேருக்கும் ஒரே காமன் ஆன்சிஸ்டர் இருந்தாங்கன்னா, ஒரே முன்னோர்கள் இருந்தாங்கன்னாக்கா அந்த திருமணம் செல்லாது, வாய்ட் மேரேஜ். இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறது வாய்ட் மேரேஜஸ்னு பேர். இந்த வாய்ட் மேரேஜஸ் மூலமாக பிறக்கிற குழந்தை லெஜிட்டிமேட் தான், இல்லெஜிட்டிமேட் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு, அப்படி பிறக்கிற குழந்தைக்கு ஒரு வேலிட் மேரேஜ்லேருந்து பிறக்கிற குழந்தைக்கு ஆனால் அங்கீகாரம் கிடைக்கும், உரிமைகள் கிடைக்குமான்றதை அடுத்தது பார்ப்போம். சொத்துரிமை பற்றி அடுத்தது நம்ம பார்ப்போம். ஆனால் அங்கீகாரம், ஒரு வேலிட் மேரேஜ்லேருந்து 2 பேருக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கான அங்கீகாரம் என்னவோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும், சட்டத்தில் இருக்குது. இப்போ அடுத்தது வாய்டபிள் மேரேஜஸ்க்கு வருவோம். அதாவது நம்ம நிறைய ரீசன்ஸ் பார்த்தோம். இதில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு 2 ரீசன்ஸ்னால ஒரு மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லக்கூடியது பெஸ்டான எக்ஸாம்பிள் வாய்டபிள் மேரேஜுக்கு, அதாவது சைல்டு மேரேஜ். அதாவது திருமணம் ஆக வேண்டிய வயசுக்குள்ளே கீழவே மைனராக இருக்கும்போதே திருமணம் மேரேஜ் ஆகிடுறது 2 பேருக்கு அப்படின்னுச்சே
அப்படி ஒரு மேரேஜ்லேருந்து பிறக்கிற குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ராடு, ஒரு பொய் சொல்லி இல்லை ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வற்புறுத்தி, தூண்டுதலின் பேரில் வற்புறுத்தி ஒரு மிரட்டி ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வாய்டபிள் மேரேஜஸில் வருது. அதாவது கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த கல்யாணம் செல்லாது, ஏன்னா இது நான் மைனராக இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, இல்லைனாக்கா ஒரு ஃப்ராட் மூலமாக என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜஸ் வாய்டபிள் மேரேஜஸ். இப்படி ஒரு வாய்டபிள் மேரேஜில் பிறக்கிற குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ்னால், டைவர்ஸான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸோ, டைவர்ஸ் ஆகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குனாக்கா, அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ, அங்கீகாரத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறேன், சொத்துரிமையை பற்றி நான் பேசலை. அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸ் தான் ஒரு வாய்டபிள் மேரேஜ் மூலமாக, அதாவது கோர்ட் மூலமாக வாய்டபிள்னு டிக்ளேர் பண்ண ஒரு மேரேஜை மூலமாக அதில் ஏற்கனவே பிறந்த ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு குழந்தையும் லெஜிட்டிமேட் தான். இந்த வாய்ட் மேரேஜில் பிறந்தாலும் சரி, வாய்டபிள் மேரேஜில் பிறந்தாலும் சரி, குழந்தை லெஜிட்டிமேட் தான். இந்த லெஜிட்டிமேட்டுன்ற வார்த்தை இந்த மாதிரி வாய்ட் மேரேஜஸ்லேயும் சரி, வாய்டபிள் மேரேஜஸ்லேயும் சரி பிறக்கிற குழந்தை லெஜிட்டிமேட்டுன்ற வார்த்தை ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயே தனியாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஆனால் இப்படி பிறக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது? இப்போ ஒரு திருமணம் செல்லாதுன்னு ஆயிடுச்சு, அதுலேருந்து ஒரு பிறக்கிற குழந்தை லெஜிட்டிமேட் தான். ஆனால் லெஜிட்டிமேட் சைல்டுக்கு, அது லெஜிட்டிமேட் சைல்டாக இருந்தாலும் அப்படி ஒரு இன்வேலிட் மேரேஜ்லேருந்து பிறந்த ஒரு குழந்தைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோன்னா, அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் ப்ராமினெண்ட்டாக என்ன சொல்லியிருக்குனாக்கா, இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தையோட ஃபாதர் அல்லது மதரோட ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி மேலே ரைட்ஸ் இருக்குது. அதாவது அவங்களோட ப்ராப்பர்ட்டி மேலே மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. இந்த மற்றபடி அந்த குடும்பத்துலேருந்து எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு சேர்கிறதுக்கான ரைட்ஸ் இல்லை. அந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு அது அந்த குழந்தை, அந்த லெஜிட்டிமேட் சைல்டுன்ற ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் ஒரு பங்கை வகிக்காத, கோபாசனரி ப்ராப்பர்ட்டி வராதுன்றது ஒரு அண்டர்லையிங் மீனிங். டைரக்ட் மீனிங் என்னென்னா, அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் ரைட்ஸ் இருக்குது, வேறு எதுலேயும் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கு. லீகலாக சொல்கிற பொசிஷன் இதுவாக இருந்தாலும் கூட ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்தது. அதாவது ஒரு குழந்தையோட அப்பாவுக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குது. பூர்வீக சொத்தில் அவரோட பார்ட்டிஷன்டு ஷேர், அதாவது அவரோட பார்ட்டு பிரித்து அப்பாவோட பேருக்கு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அதில் ரைட்ஸ் இருக்கா? அது முதல் கேள்வி. அப்படி இருக்கும்போது பிரித்து அவர் பேரில் வந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு அவர் லெஜிட்டிமேட் சைல்டாக இருந்தாலும், வாய்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, வேலிட் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவரோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்குது. ஏன்னாக்கா சட்டம் என்ன சொல்கிறது, அப்பா அம்மாவோட சொத்துக்கு டைரெக்டாக ரைட் இருக்குதுன்னு. இப்போ பார்ட்டிஷன் பண்ணி அப்பாவோட பேருக்கு வந்துருச்சுன்றச்சு அப்பா அம்மாவோட சொத்துக்கு ரைட் இருக்குது. அது இன்னும் பூர்வீக சொத்துன்ற அந்தஸ்து அந்த சொத்துக்கு கிடையாது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அது கிடையாது. பிரிஞ்சு அப்பாவுக்கு வந்துருச்சுன்றதுனால அது அவரோட ப்ராப்பர்ட்டின்றது ஆயிடுறது. சரி, இன்னொரு பாசிபிலிட்டி, பிரிஞ்சு அப்பாவோட பேருக்கு வரத்துக்கு முன்னாடியே அப்பா இறந்து போய்டுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வர வேண்டிய ஷேரு இல்லை இந்த குழந்தைக்கும் ஷேர் இருக்குமா, இல்லை அவரோட வேலிட் மேரேஜ் மூலமாக தான் பிறந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் ஷேர் இருக்குமா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் 2023 போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து சொன்னதில் என்னென்னா, நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டை. அதில் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டை, அந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டோட அண்டர்லைங் மீனிங்கு, நிறைய கேசஸ்ஸு, ஜட்ஜ்மெண்ட்ஸு, முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு எல்லா கோணத்துலேருந்தும் ஆராய்ச்சி பண்ணதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்றது இல்லைன்னு ஆயிடுச்சு. பார்ன் அவுட் ஆஃப் அ வேலிட் மேரேஜ்னா, நல் அண்ட் வாய்ட் மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ்னாலும் வேலிட் மேரேஜ்னாலும் அவங்களுக்கு லெஜிட்டிமேட் சைல்டுன்ற ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைக்கு வந்துடுது. அப்பா அம்மாவோட சொத்துலேருந்து அந்த குழந்தைக்கு எப்படியும் பங்கு இருக்குன்றது வந்தது. இப்போது அந்த அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தால், அவன் இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்ட்டிஷன் பண்ணி அப்பாவுக்கு சொத்து வந்திருந்ததுன்னா, இறந்து போகிறதுக்கு முன்னாடியே பார்ட்டிஷன் பண்ணி அப்பாவுக்கு சொத்து வந்திருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி அதில் ஷேர் இருக்குமோ அதே மாதிரி ஷேரு அவர் இறந்து போன அப்புறம் அந்த அப்பாவுக்கு வர வேண்டிய ஷேர், பாகப்பிரிவினை ஷேர்
அந்த குழந்தைக்கும் பங்கு இருக்குது. ஆனால் இந்த ஷேரை வச்சுக்கிட்டு இந்த ஷேர் இருக்குன்ற பேசிஸில் இந்த குழந்தையால் கேஸ் போட்டு எனக்கு பிரித்து கொடுங்க எங்கள் அப்பாவோட சொத்துன்னு கேட்க முடியாது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஷேர்லேருந்து இந்த குழந்தைக்கு பங்கு இருக்குது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் பார்த்து சொல்லியிருக்கு.